ஏன் பேய்னு சொல்ல விருப்பப்படுறாங்க? திருத்தொண்ட தொகையில் சுந்தரர் ஏன் பேய்னு சொல்கிறார்? பேயார்க்கும் அடியேன். சுந்தரர் அப்படி தான் சொன்னார். ஆனாலும் தேவி சேக்கிழார் பார்த்தார், அதுக்கு மொழிபெயர்ப்பு செஞ்சார். பேயாருங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அது சொன்னார். காரைக்கால் அம்மையார். அதை சேக்கிழார் செஞ்சார். ஏன் பேய்னு சொன்னாங்க நம்ம கொஞ்சம் சிந்திக்கணும். பேய்னு சொன்ன உடனே நம்ம அஞ்சத்தக்க பேய் உருவம்னு நினச்ச விட வேண்டாம். உலகியலில் இருக்கிறவங்களுக்கு அச்சத்தை தரக்கூடிய பேய் பிசாசுகள் வாயு வடிவமாக இருக்கும், காற்று சரீரம். அம்மையார் அப்படிப்பட்டவர்கள் அல்ல, அவங்க சிவகண வடிவம். ஆகவே தான் தெய்வ சேக்கிழார் சொல்லும்போது, வானமும் மண்ணும் எல்லாம் வணங்கும் பேய் வடிவம். சாமி, அதாவது பரமேஸ்வரர் உமாதேவியார்கிட்ட சொல்லும்போது என்ன சொல்லுவார் தெரியுமா? பெருமை சேர் வடிவம். பாருங்க, நம்ம சாதாரணமாக கொச்சையாக நினைக்கிறோம். பெருமை சேர் வடிவம்னு சாமி சொல்கிறார். வானமும் மண்ணும் எல்லாம் வணங்கும் பேய் வடிவம்னு ஆசிரியர் ஞான பேராளர் தெய்வ சேக்கிழார் சொல்கிறார். இப்போ அந்த வடிவத்தை பெறுவதற்கு நமக்கு என்ன தயக்கம்? நமது ஈஸ்வருடைய திருத்தாயார் அந்த உருவத்திலே தான் இருக்கிறார்கள் என்னும்போது மெய்யன்புடைய சைவரும் அதைத்தானே விரும்புவார்கள். இப்போ அம்மாவுடைய திருவாக்கே பார்ப்போம். பேர் இப்போ நான் முதல்ல சொன்னது சாமியை சொன்னேன், தேவி சேக்கிழாரை சொன்னேன். திருத்தாயார் திரு அன்னையார் பிராட்டியார் என்ன சொல்கிறார்கள்? அவங்களும் சொல்கிறாங்க, இந்த வடிவம் தான் எனக்கு வேணும். பெரினும் பிரிது யாதும் வேண்டேன், எமக்கு இது உரினும் உராது ஒழியுமேனும் சிறிது உணர்த்தி மற்றொருகன் நெற்றிமேல் வைத்தாந்தன் பேயாய நற்கணத்தில் ஒன்றாய நாம். நற்கணம் சிவகணம். இதை திரும்பி பெரியபுராணத்துக்கு போனோம்னா ஆசிரியர் திருப்பி சொல்லுவார், பொற்புடை செய்ய பாத புண்டரிகங்கள் போற்றும் நற்கணத்தில் ஒன்றானேன் நான் என்று நயந்து பாடி அப்படின்னு ஆசிரியர் சொல்லுவார் தெய்வ சேக்கிழார். அப்புறம் நற்கணம், அது சிவகணம்.